யாருமே சொல்லிக்கிட்டீங்கன்னா அவங்க புதிய எபிசோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேசணும் என்ற கதைகள் போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க மெயின் ரோட்டில் அப்படியே நடந்து வந்துரு. ஸோ அது வேற யாரெல்லாம் நம்ம ஜிம்மன் தான். ஜிம்மனோட ஃப்ரெண்டு தான். ஜிம்மன்ட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்திருக்காங்க 2 பேருமே. இன்னைக்கு ஒருத்தனை பார்த்தேன்டா, ஐயோ என்ன மாசாக இருந்தா தெரியுமா, இவனையும் பற்றிலாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. அவன் மோசம் இல்லாமல் இருக்கான். எனக்கு தேவையில்லை சரியா, மூடிட்டு அமைதியை நடந்து வரியா. கூப்பிடாதடா. ஆனால் அவன் மட்டும் மாசுன்னு சொல்ல முடியாதுடா, அவன் பைக் அதை விட மாசுடா. ஜிமினோட ஃப்ரெண்டு தான். ஜிமின்ட்ட பேசிகிட்டே வந்தவங்க. ஜிம்முக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இப்போ வாயை மட்டும் கம்முன்னு இருக்கிறதுலையா என்ன வேணும்டா. ஜிம்மின் அவனோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி திட்டி இருக்கும்போது கரெக்டாக தூரத்துலேருந்து ஒரு பைக்கு செம்ம ஸ்பீடாக வருது ஜிமினை மோதுற மாதிரி. பைக்காரனும் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது லைட்டாக ஜிமின் மேலே இடிச்சிட்டு போயிருப்பான். ஸோ ஜிமின் செம்ம கடுப்பாயிட்டான். இவரை மாடு யூஸ் பண்ணி கொண்டதில்ல இன்னும் மாசு காட்டுறாராம் பைக்கில். பைக்கு ஒழுங்காக ஓட்ட தெரிஞ்சா ஓட்டணும், இப்படி இடிச்சுட்டு ஓட்டுறது சவுரி கூட சொல்லாமல் பரம்பரை பைத்தியம். ஜிம்னு கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான். அந்த பைக்கை நான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு ஏன் அவனை பிடிச்சி இப்படி கழுவி ஊற்றிருக்கான், இதை தெரியாமல் இடிச்சிட்டு போயிருப்பான்டா. அதுக்கு நீ இப்படியாடா. அவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இடிச்சிட்டு போவான். மயிராட்டம் சோறு கூட கேட்காம போகிறான் பாரு மயிர் மாதிரி. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டை பைக்கில் இடிச்சிட்டு போகிறான் ஒருத்தன். என்ன இதுன்னு தட்டி கேட்குறதுக்கு வக்குள்ள வாய் பேச வந்துட்டேன். ஜிம்ல கோவத்தை எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு மேலேயே அந்த பைக்குக்காரன் மேலேயே காட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் ஃப்ரெண்டுக்கு டே விட்டுறா, எதோ தெரியாமல் பண்ணியிருப்பாரு, விட்டுறா மன்னிச்சு விட்டுருடா. அதுக்கு நீ ஏன்டா மெயின் ரோட்டில் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, எல்லாரும் பார்க்குறாங்கடா நம்மளை தான். ஒருத்த பற்றில எனக்கு கவலை இல்லை. ஒருத்தர் இடிச்சிட்டு போகிறான், வேடிக்கை வந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நான் ஒரு ஃப்ரெண்டாடா. டே ஏன்டா என்னை பிடிச்சி இப்படி திட்டிகிட்டு இருக்க. அப்போ வந்து நம்ம இடிச்சிருப்பான்டா, விட்டுறா ஜிமினா, ஏன் பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்க. அவனை இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த பைக் அவனை எனக்கு தொட்டு கேட்டே ஆவேன். இன்னும் சோறு கூட சொல்லாமல் போகிறான் பாரு மயிரா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கோவத்தில் இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே கேட்குது. நம்ம ஜிம்மி திட்டி கழுவி ஊற்றுனதெல்லாம். ஸோ சத்தமாக வேற கத்திருப்போம், திட்டிருப்பான். ஸோ நல்லாவே கேட்டிருக்கோம். டக்குன்னு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இவனுக்கு அள்ளி விட்டுருது ஃப்ரெண்டுக்கு, ஜிம்மி ஃப்ரெண்டுக்கு. மச்சான் ஜிம்மினா நீ கத்துற சவுண்டில் அவனுக்கே கேட்டுருச்சு போல. அப்புறம் பாதி வழியிலே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வந்து என்ன பண்ண போகிறான்னு. ஏன்டா அப்படி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க நீ. சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க நீ. சின்ன விஷயமா இது உனக்கு ஒரு ஊரில் சின்ன விஷயமாடா. ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான், அவனை தட்டு கேட்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. வாய் பேசுறியா. இன்னைக்கு அவனானா நான் பார்த்துட்றேன். மச்சான் சொன்னா கேள்டா, பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்காது. எல்லாரும் வேற பார்க்குறாங்கடா நம்மளை தான். யார் பார்த்தாலும் கவலையே இல்லை, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் சிட்டாக சொல்லிடுறான். இவன் ரெண்டுக்கு பக்குன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். சோறு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகிறான் பாரு மயிர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் திரும்பவும் ஆரம்பிச்சிடறான் கழுவி. அவனுக்கா செம்ம இருட்டிட்டான் இருது அந்த பைக்கர்னுக்கு. ஜிமினா சொன்னா கேள்றா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மெயின் ரோட்டில். ஐயோ மனத்தை வாங்குறீடா ஜிமினா. அவன் வேற என்னன்னா திரும்ப பைக் எடுத்துட்டு திரும்பியும் ரிட்டன் வரான்டா. ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, வாட போனோம். மட்டும் கம்மி விட்றான். அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி நல்லா பயங்கரமாக திட்டி விட்றான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாய் மட்டும் அமைதியாக இருக்கான். ஸோ ரிட்டன் இந்த பைக்கரை ஓட்டிகிட்டு வரான். ஐயோ வரானே ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கு மச்சான் ஜிமினா. சும்மா கேள்றா வேணாண்டா. அவன் வேற திரும்பி வரான்டா ரிட்டன் போனவங்க. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. வரட்டும், அவனே இன்னைக்கு நான் பார்த்துட்றேன். ஒரு சோறு கூட கேட்காம போகிறான். மயிறு மாதிரி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட வந்து. நீங்கள் அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பைக்காரனை ஓட்டிகிட்டு வந்து ஜிம்மின் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஹெல்மெட்டோடு தான் இருக்கான். ஸோ கழட்டலை ஹெல்மெட்டு. ஸோ அப்படியே பார்க்குறான். ஜிம்மின் பார்த்துட்டு உனக்கு கண்ணு தெரியாதா, ஹெல்மெட் போட்டிருக்கல, அந்த கண்ணாடி எடுத்து விட்டுட்டு ஓட்ட வேண்டியதானே. அது மாசுக்காக அந்த கண்ணாடி மூடி வச்சுட்டு ஓட்டுறியா. இப்படி ஓட்டினா எவன் மேலே இடிக்குதுன்னு கூட தெரியாமல் இடிச்சிட்டு நீ வடுக்கு எனக்குன்னு போயிடுவா. ஒருத்தன் டெட்டாக படுத்து கிடக்கணுமா. நம்ம ஜிம்மின்னு செம்மையாக போட்டு அந்த பைக்கானை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின் ஃப்ரெண்டு வேலை வாய்ப்பாலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மின்னு பயங்கர கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பைக்காரன் எதுவுமே பேசுகிறான். அவனுக்கு ஜிம்மின் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். வைத்தியமே உனக்கு இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருக்கான், எனக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹெல்மெட் கழட்டாமல். என்ன தும்முறான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினி எகிற போயிடான். ஷோட்டை பிடிச்சிடுறான். ஸோ அந்த
பர்சனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஜிம்மி ஃப்ரெண்டுக்கு டே என்ன பண்ணுற டே அதெல்லாம் வேணாண்டா கம்முன்றா கையிடுறா. ஐயோ சொன்னால் கேளு டேய் இன்னைக்கு இப்போ நான் பார்த்துறேன் பாரு எவ்வளோ நேரம் என்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அதையும் பார்த்துட்டு ஹெல்மெட் கட்டிடாமல் மாதம் பைக்கில் உட்காந்து மாதம் கட்டிக்கிட்டு இருக்கான் மயிறு மாதிரி இடிச்சது நம்ம சோறு கூட கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு இருக்கிற கோத்தை எல்லாத்தையும் அந்த பைக்காரன் காட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பைக்காரனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. இந்த பைக்கார பர்சனும் நம்ம ஜிம்மின் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. ஸோ நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன தைரியம் இருந்தால் இடிச்சது நம்ம என் கையை வர பிடிக்கிறோம் கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். கையை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவனால் எடுக்க விடுமல அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான் அந்த பர்சன் வேற. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மயிறு மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ணுறா பாடுறா கையை விட மாட்டேங்கிறான் இந்த ஹெல்ப் பண்ணுறா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு இங்கே டென்ஷன் கோவத்துலையும் இந்த மாதிரி அவன் ஜிம்மின் அவனோட ஃப்ரெண்டை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். டே இதுவாயிட்டா நான் சொல்லி பார்க்குறேன். சாரி என் மச்சான் எதை தெரியாமல் பண்ணிட்டேன். என் ஜிம்மின் மச்சான் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்களேன் கையை விட்டுருங்க சார் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் சார். ஜிம்மினோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி அந்த பர்சன் கிட்ட அந்த பைக்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சனும் அப்படியே கையை விட்டுறாங்க. ஸோ நம்ம ஜிம்மினுக்கு இப்போ தான் உசுரே வருது. என்ன தைரியம் தான் ஏன் கையை பிடிச்சிட்டு போகுது சொல்லி மொத்தத்தில் நம்ம ஜிம்மினை அடிக்க போயிட்டான் அந்த பைக்காரனா. நம்ம ஜிம்மின் ஃப்ரெண்டு டக்குன்னு இவனை பிடிச்சிட்டு டி என்னடா பண்ணுற அப்படி கம்முன்னு விட்டுறா ஏன்டா சும்மா இருக்க நீயே தூண்டி விட்டுருவா போலையே சண்டையை மூட்டி விட்டுருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கவுண்ட் அவுட் பண்ணிடுறான். ஸோ அந்த பைக்காரன் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு ஸோ அந்த பைக்கை விட்டு இறங்குறான். மாசா இறங்கிட்டு அப்படியே ஹெல்மெட் கழட்டுறான். ஜிம்மினோட ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாருதான் நம்ம ஜேகே தான். ஜேகே ஜிம்மன் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஜிம்மனை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜிம்மனும் ஜேகே பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேர்த்தில் ரியல் வந்துட்டு ஸோ ஜிம்மன் என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கா இடிச்சது இல்லாமல் சோறு கேட்காம நீ பாட்டுக்கு எனக்கு நின்று போகிற உனக்கு நான் அவ்வளோ தும்புறா என்ன பைக் வச்சுருக்கேன்னு மாஸ்க் கட்டுறியால இருக்கும் ஜிம்மன் அவன் மாட்டி தேடி இருக்கான். ஸோ நம்ம ஜேகே அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறான். ரொம்ப க்ளோஸப்பில் நம்ம ஜிம்மினிக்கு லைட்டாக அள்ளி விட்டுருச்சு. என்ன பண்ணுற நீ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா பார்த்தா எப்படி தெரியுது எவ்வாறு திட்டிகிட்டே போகிற நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மிட்ட சொன்னேன். ஸோ ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு பின்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு எனக்கு நான் போனேன்னா எவன் திட்டாமல் இருப்பான் மடியில் வச்சு தூக்கி வச்சு கொஞ்சுவானா நீ பண்ண வலிக்கு ஜிம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னாங்க. ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு டேய் தம்பி ஃபஸ்ட்டு ரோட்டில் சிரிச்சு பேசிட்டு நடந்து போகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்துட்டு முன்னாடி நடந்து போகணும். அது தெரியாமல் நீ மாதிரி எனக்குள்ளான்னு பிரிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நடந்துட்டு போனேன்னா எவன் இடிக்காமல் இருப்பான். நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிவன்ட்ட சொன்னோன்னா ஸோ ஜிவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னடா சொன்னேன் என்ன பார்த்து தம்பியா ஒரு தம்பின்னு கூப்பிட்றவரை வச்சுக்கிட்ட அவனை பேசிட்டு விட மாட்டான் வாங்கி பொட்டச்சு கையில் ஊற்றுவேன். இந்த முன்னாடி நடந்து போயிட்டு இருக்குன்னு தெரியுதுல உனக்கு கிராஸ் பண்ணி போக தெரியாது. இது கூட பரவாயில்ல இடிச்சதுக்கு சாரி கூட கேட்காம எனக்குன்னா நீ வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போகிற. நம்ம ஜிமின்னு செம்ம கோவத்தில் இந்த மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிக்கிட்ட தான் ஸோ ஜேகே செம்ம கடுப்பாது இருந்தாலும் ஜேகே சின்னன்னு பார்த்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை தம்பி இடிச்சிட்டேனா இடிச்சதுக்கு நான் சொல்லேன் சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன் மன்னிச்சிடு சரியா நிறைய வேலை இருக்குது உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஸோ நான் போகிறேன். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மிட்ட சொல்லிட்டு போகலான்னு நீங்கள் வந்து ஜிம்மின் கையை பிடிச்சிட்றான். ஜேகே கையை பிடிச்சிட்டு டேய் அண்ணா என்ன நினச்சிட்டு இருக்கா நீங்கள் வாட்டுக்கு வருவீங்க நீங்கள் வாட்டுக்கு இடிச்சிட்டு போவீங்க நீங்கள் வாட்டு சாரி கேட்டுட்டு போவீங்க என்ன பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு எனக்கு என்னன்னு போவீங்க நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படி தானே என்ன நினச்சிட்டு இருக்கா. ஜிம்மின் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னோம். ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு டேய் தம்பி இப்போ நீ என்னதான் பிரச்சனை அதான் சாரி கேட்டு அந்த இடிச்சதுக்கு ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மனை பார்த்து சொன்னாங்க. ஸோ ஜிம்மன் ஜேகே பார்த்துட்டு சாரி கேட்டால் எல்லாம் முடிஞ்ச பண்ணுவான் ஜிம்மன் இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை என்ன தான் வேணும் தம்பி உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம்லாம் இல்லை எனக்கு கேட்கப்பட்ட வேலை இருக்குது சீக்கிரம் சொல்கிறியா எரிச்சல் மேட் பண்ணிட்டு காண்டு மேடம் எடுத்துக்கிட்டு இருப்பாதா புரிஞ்சதா. ஜேகே கொஞ்சம் கோவத்தில் இந்த மாதிரி நம்ம ஜிம்மன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு உனக்கு கோவம் வருதா அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் நீ பண்ண வேலைக்கு தெரியுதா ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ட்டு நீ மாட்டுக்கு எனக்கு என்ன இடிச்சிட்டு போகிற இதுவே நானே உன்கிட்ட பண்ணிட்டா உனக்கு எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் எரிச்சல் காண்டு மயிறு கோபம் எனக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குது சரியா
நம்ம ஜிகன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஜிகே கிட்ட. ஜிகேக்கு செம்ம காண்டா அது. ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அதை முதல் சொல்கிறியா? ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மிட்ட சொன்னோன்னே ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு பண்ண வேலைக்கும் என்னை இடித்ததுக்கும் என்னை திட்டினதுக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கு 100 ஊக்கி போட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பிப்போம். நான் உன்னை எதுவுமே சொல்லலை. நான் புரிஞ்சதா? நம்ம ஜிம்மி இந்த மாதிரி நம்ம ஜிகிட்ட சொன்னோன்னே ஸோ ஜேகே ஒரு யூஸ்ஃபுல் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டு இதை கேட்டோன்னா ஸோ ஜிம்மினை பார்த்துட்டு டேய் என்னோட கொலை பண்ணிட்டு இருக்க மச்சான், இதெல்லாம் தேவையாத விஷயம்டா, ஏன்டா இப்படி பம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போயிட்டு. அதான் அவன் சாரி கேட்டானா, இதோட விட்டுறடா, பிரச்சனை முடிச்சுக்கலாம்டா, ஏன்டா தேவையில்லாமல் 100 ஊக்கிலாம் போட சொல்கிற, தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க மச்சான். நீங்கள் 5 ஊக்கிக்கே கால் அந்த வலிக்கும், நீ 100 ஊக்கி போட சொல்கிறா அவன் எப்படா பண்ண முடியும், விட்டுறடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க மச்சான். ஜிமினா டேய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு மைண்டுக்கு தோணணும், பண்ணக்கூடாதுன்னு மனசுக்கும் தோணணும். அப்போ தான் இவனுக்கு மனசு இருக்கா இல்லையா, இல்லை இவங்க பண்ண தப்புக்கு குற்றமாவது உணர்ச்சி இருக்கா இல்லையா, அது அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு மனசுக்கு தோணும்ல. அதனால தான் நான் சொன்னேன், நீ மூடிக்கிட்டு வாயை மட்டும் கம்மி வந்துரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை திட்டி விட்றான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு வழி இல்லை, அமைதியாகவே இருக்கான். ஸோ நம்ம ஜிகே ஜிம்மினை பார்த்துட்டு தம்பி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, வாங்கி கட்டிட்டு போயிடாத என்கிட்ட, நான் இதுக்கு ஓகே பண்ணணும் 100 ஊக்கி, தப்பு பண்ணதுக்கு சாரின்னு கேட்டல, இடித்ததுக்கு இல்லாத விஷயம்லாம் நீ பேசி என்னை வெறுப்பேற்றி காட்டு பேத்திட்டு இருக்க. சாரி கேட்டுட்டேன், அதனால நான் ஊக்கி போடணும் நீ எந்த அவசியம் இல்லை. இப்படின்னு பார்த்தா நீ தான் தப்பு பண்ணியிருக்க. இங்கே நான் அடிக்க வந்தது, என் ஷோட்டை பிடிச்சி திட்டினது, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ தான் 100 ஊக்கி போடணும். நான் புரிஞ்சுதான் தம்பி. நம்ம ஜிகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மில் பார்த்து சொன்னீங்க, நம்ம ஜிம்மினுக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுது, கோவம் பயங்கரமாக வருது. என்ன சொன்னால் யாரும் பார்த்து திரும்ப தம்பின்ட்டு இருக்க மொபனை அவ்வளோ தான் பார்த்து போகும், வாயை ஒட்டிச்சு கையில் ஊற்றுருவான். இன்னும் அஞ்சிருக்க தப்பு பண்ணது நீ தானே இடிச்ச, நீ தானே என்ன திட்டின, தப்பு பண்ணது நீ, நான் இதுக்கு உனக்கு நான் 100 ஊக்கி போடணும். நீ தப்பு பண்ணால் நான் உன்னை திட்டுனேன், உன்னை அடிக்க வந்தேன், நீ தப்பு பண்ணால் அதுக்கு தான் நான் பண்ணேன். இதுவே உனக்கு கம்மியான தண்டனை தான், இதுக்கு மேலே நான் பெரிய தண்டனை கொடுக்கவா, வாங்கி கட்டிக்கிறியா நீனு, பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னா சொல்லு, இப்போவே சொல்கிறேன். என்ன சொல்கிற? ஜிகே பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜிகே அப்படியா சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸப்பாக வந்திருப்பான். நம்ம ஜிமின் கிட்டத்தட்ட விடுக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுவான். டக்குன்னு நம்ம ஜிகே தான் இப்போ பிடிச்சிப்பான் ஜிமினை. என்னோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரைட்ரா ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்கேன், இங்கே போய் நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாலிபாப் திட்டுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜிமினை ஜெயிக்கவோ ஜிம்மன் தான் ஜேகே பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ விட்டு, ஜிமின் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஜேகேவும் விடுற மாதிரி போகிறான். ஜிமின் டைட்டாக ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். நம்ம ஜிமின் ஜேகேவை பார்த்துட்டு டே விட சொன்னால் விட்டுருவியாடா, நீ தான் நான் விட சொன்னேன், அதான் நான் விட போனேன், என் ஷர்ட்டெல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இல்லை, அப்புறம் என்ன விலகல இல்லை, இதுக்குன்னு நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீ விட்டுருவியா? ஆமாம் விட்டுருவேன் தான், எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு, விட சொன்னால் விடுவேன், கொடுக்க சொன்னால் கொடுப்பேன், அவ்வளோதான். என்ன சொன்னால் விட சொன்னால் விட்டுருவேன், கொடுக்க சொன்னால் கொடுப்பியா? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேனா? ஏன் வேணுமான்னு இல்லை, ஒரு பேச்சுக்கு தான் நான் கேட்டேன், அதுக்கு நீ கொடுத்துறாத. ஐயோ கேட்டுட்ட, கொடுக்காம என்னால் இருக்கவும் முடியாது, எனக்கு கொடுத்ததான் பழக்கம், எடுத்த பழக்கம் இல்லை. ஓகே நம்ம ஜிம்மில் பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே லிப்ஸில் போயிட்டு கிஸ் பண்ணிடுறோம் நம்ம ஜிம்மின் லிப்ஸ்லேயே. ஸோ நம்ம ஜிம்மின் அப்படியே ஷாக்காக இருக்கான். கிஸ் வேறு ரொம்ப டீப்பாக போகுது. நம்ம ஜிம்மின் அந்த கிஸ்லேயே மெல்ட் ஆகி பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்படி 2 பேரும் மாற்றி செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம்மினோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரைட்ரா ஒரு முடிவோடு தான் இருக்காங்க, முடிச்சு விட்டாங்க. முத்தம் கொடுத்த மாயக்காரி ஓய்ச்சி எனக்கு பானிபூரி குச்சியா கரைஞ்சு போன ஐயோ ஜாதி அப்படின்னு இருக்குது 2 பேரும் ஸ்டோரி கதையும்.
ஐயோ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரைட்ரா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டு பாடிக்கிட்டு அவனுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு அவனுக்கு லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு. இந்த சைடு 2 பேத்துக்கும் ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. கொஞ்சம் தான் நான் ஜிம் ரியல் வந்துட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுற நீ, இது தப்பு சொன்னது ஊக்கி போட சொன்ன உன்னை நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், நீ ஊக்கி போடாமல் நீ என்ன தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஜிமின் செம்ம கோவத்துலேயோ தெடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக லிக்கிங் பண்ணுறான் ஒரு மாதிரியாகவே. ஸோ அவனுக்கும் பிளட் வந்துருக்கும் ஜேகேக்கு டீப்பாக கிஸ் பண்ணதில். ஸோ ஜிமினுக்கும் லைட்டாக பிளட் வந்துருக்கும் டீப்பாக கிஸ் பண்ணதில். ஸோ ஜிமின் ஒரு பட்டத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அது கூட தெரியல. ஸோ நம்ம ஜேகேவா ஒரு மாதிரி லிக்கிங் பண்ணுறான் பாருங்க. நம்ம ஜிமினுக்கு இங்கே அள்ளு விடுது. ஐயோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணாது தயவு செஞ்சு, ஊக்கி போனா மாதிரி எனக்கு தேவையில்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினி இங்கேருந்து மச்சான் வாட போய் தொலைவோம், இங்கேருந்து கிளம்புவோம் ஃபஸ்ட்டு, இங்கே இருந்தா அவ்வளோதான், எனக்கும் பிரச்சனை உனக்கும் பிரச்சனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமின் அவன் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுவான். நம்ம ஜெயிக்கணும் கேஸ் ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே பைக்கில் மாசாக உட்காந்துருக்கான். சரி நம்ம ஜிமினை தடன்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்டு ஜிமினை பார்த்துட்டு டே கொஞ்சம் மெதுவாக கூட்டிகிட்டு போடா, ஏன்டா இப்படி தடன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறான், இருடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்டா இப்படி தடன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறான், அப்படி என்னடா ஆச்சு உனக்கு. ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஜிமினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜிமின் லிப்ஸில் இருக்கிறத நோட் பண்ணிடுறான். மச்சான் ஜிமின் என்னடா அது, என்னடா அது டீ இங்கே இருந்தோம் அவ்வளோதான் நம்மளை, ஐயோ சொல்லவே வேணும், நீ வாட போவோம் இங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு போவோம் வீட்டுக்கு. ஜிமினா இருடா போகலான்டா, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு டவுட்டு கிளியர் பண்ணுறா, முதல்ல எதுக்கு பிளட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் ஜிமினுக்கு இப்போ தான் என்னடா சொல்கிற பிளட்டா, எனக்கு இதுக்கிட்ட பிளட்டு வருது, டேய் உனக்கு தான்டா பிளட்டு வருது பாரு எப்படி பிளட்டு வருதுன்னு, லிப்ஸில் பிளட்டு வர்றது கூட தெரியாமல் என்னடா உனக்கு அவ்வளோ பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமினும் என்னடா சொல்கிறேன், ஏன் லிப்ஸில் பிளட்டா, வாய்ப்பே இல்லையா, அப்படியா ஒரு மிஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபிங்கரை வச்சு லிப்ஸில் இருக்கிற பிளட்டை எடுத்து காமிக்கிறான். ஸோ ஜிம்மினை பார்த்துட்டு உன் கையில் எப்படா பிளட்டு, அதை தாண்டா இவ்வளோ நேரம் கட்டிக்கிட்டு இருக்கேன், உன் லிப்ஸ்லேருந்து பிளட்டு வராதாண்டா என்னோட கையில் இருக்குது, என்னடா எனக்கு கொலை பிடிக்கிற நீனு, ஐயோ உனக்கு இன்னமும் புரியல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலை எடுத்து ஸோ இது கேமரா ஆன் பண்ணி காட்டுறான். ஸோ ஜிம்மினை பார்க்குறான், என்னடா எனக்கு பிளட்டு இப்படி தான் வந்துச்சு என் லிப்ஸில், இதைத்தான் ஜிம்மின் மச்சான் நான் உன்கிட்ட கேட்டால் நீ என்கிட்ட கேட்குற, விடிய ராமா கதை கேட்ட மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க, எப்படி உன் பிளட்டு வந்துச்சு உன் லிப்ஸில். என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்ம ஜிம்மிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மினுக்கு யோசிச்சு பார்க்குறான் என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ தான் ஜிம்மினுக்கே புரியுது எதனால பிளட் வந்துருக்குன்ட்டு. ஜிம்மின் எப்படியும் சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சமாளிக்கிறான், எதுனாலையும் லிப்ஸ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால பிளட் வந்துருக்கும். அதெல்லாம் விட்டு ஜிம்மின் மச்சான் அந்த பைக்காட்டன் ஜெய்கிட்ட பேசினியே என்னாச்சு, முடிச்சு விட்டானா, என்ன சொன்னா ஜெய்கவா, ஆமாடா அவன் போய் ஜிகேடா, காலையிலேருந்து ஒருத்தனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா இவனை பற்றி தான்டா பேசிக்கிட்டு இருந்தேன், அவனே வந்துட்டான் பாரு நேரில், தெரிஞ்சு 1 நிமிஷத்தில் பிளட்டு வந்தது காரணம் கூட அவனை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமின் மச்சான். மூட்ரா வாய முடியுது, ஸ்ட்ராங்கான லிப் தான் போலையே, கடிச்சு இழுத்ததில் பிளட்டே வந்துருச்சு, ஒரு டீமாடா அப்படி கிஸ் பண்ணுறீங்க என்னமோ மச்சான் என்ஜாய்டா, கொத்தா வாய மூட்ரா அதெல்லாம் ஒரு மங்கிடணும்ல, வேறு விஷயம் பேசிகிட்டு இருக்கதை வந்து தொலை இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைப்பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான் அவன் ஃப்ரெண்டை நம்ம ஜிம்மினை. கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஜேகே எப்போவுமே நம்ம ஜிம்மினை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது, ஜிம்மினும் எகிரிக்கிட்டே சண்டைக்கு போகிறது, அவனையும் வம்பிழுக்கிறது ஜேகேவை, அவங்களுக்குள்ளே அடிக்கடி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க, மாற்றி தினமும் சண்டை போட்டுப்பாங்க. ஜிம்மின் சும்மா இருந்தால் ஜேகே சும்மாவும் இருக்க வேண்டாம், ஜேகே சும்மா இருந்தால் ஜிம்மின் சும்மா இருக்க வேண்டாம், இப்படியே கியூட்டான சண்டை ஓடு இவங்களுக்குள்ள. நம்ம ஜிம்மினுக்கு என்னதான் வந்து நம்ம ஜேகே மேலே கோவம் இருந்தாலும் ஆனால் அவன் பண்ணுற ஆட்டிடியூடு, அவன் பண்ணுற குட்டி சுட்டித்தனமோ ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ ஜிம்மினுக்கு ரொம்பவே ஜேகேவை பிடிச்சி போயிடும். ஜிம்மின் ஜேகேவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ அதே மாதிரி தான் என்னதான் அவன் சுட்டித்தனம் பண்ணாலும், என்னதான் கோவப்பட்டாலும், என்னதான் திட்டினாலும், என்னதான் அடித்தாலும், ஸோ அவன் எல்லாமே க்யூட்டாக ரசிச்சுட்டு க்யூட்டாக ஜிம்மினையே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜேகே. அதே மாதிரி தான் நம்ம ஜேகேவும் ஜிம்மினை ரொம்பவே பிடிச்சி போயிடும், லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவான். இப்போனும் ஒரு முடிவு எடுத்துட்டு ஸோ ஜிம்மின் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருப்பான் அந்த மாதிரி பையனை லவ் பண்ணுறேன்,
தான் என் லைஃப் ட்ராவல் ஆகணும், அவங்க கூட தான் நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பான். ஸோ அம்மா அப்பா என்ன தான் வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஸோ பையன் ஆசைப்பட்டா ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ ஓகேப்பா அப்படின்னு ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே அவன் அம்மாட்ட பர்மிஷன், அவங்க அப்பாட்டி பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பான். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை சீரியஸாக லவ் பண்ணுறேன், அவன் தான் என் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும், அவன் கூட தான் லைஃப் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பாவும் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பையன் விருப்பப்பட்டானே என்ன பண்ணுறது, அவன் ஆசையை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்மினும் ஜேகேவும் பார்க்கு பீச்சு எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படி தான் எங்கள் லைஃபே ட்ராவல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ஸோ ஜிம்மினுக்கும் அண்ட் ஜேகேக்கும் மேரேஜ் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ வேலை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக 2 பேத்துக்குமே மேரேஜ் முடிஞ்சது. ஸோ செம்ம ஹாப்பி. ஜேகே ஃபேமிலி ஜிம்மின் ஃபேமிலி ஹாப்பி. ஸோ நைட்டு ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கான். ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ அப்படியே ரூம்குள்ளே வரான். ஸோ நம்ம ஜேகே தான் உட்காந்துருக்கான். எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஜிம்மினை பார்த்தோன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். பச்சைக்கிட்ட இருக்காம நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. அப்படி இன்னும் ஜேகே பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு ஏன் இப்படி பார்க்குற, ஏங்கன்னு என்ன வேணால் பார்ப்பேன், ஏன் அவங்க கூட வாயை மூடு, ஜெபம் கடவுளே என்ன பேசுகிற நீ, வாயை மூடு, பேசாமல் படு, லைட் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு போகும்போது ஜேகே கையை பிடிச்சிட்டு என்னது தூங்க போறியா, ஏய் கொன்றுவேன் ஜிம்முன்னு. நம்ம 2 பேத்துக்கும் ஃபஸ்ட் நைட்டு தெரியும்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என்னால் முடியாது, இல்லைன்னா நான் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மினி எப்படியா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். ஆனால் ஜேகே விடுறதாவே இல்லை. ஜேகே நல்லாவே புரிஞ்சிருச்சு ஜிம்மினி எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் இந்த மாதிரி சும்மா ஒரு வழியை சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஜேகே ஓ எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் நீ இந்த மாதிரி பாயிண்டாக இதை எடுத்து விட்றியா, கதையை எடுத்து விட்ற, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பண்ணிட்டு. ஸோ உங்களுக்குள்ளே எல்லாம் நடக்குது. க்யூட்டான அழகான லவ் இட்ஸ் மிக்கோட்டா ஜேகேக்கும் ஜிம்மினுக்கும் நடந்து கொண்டே இருக்குது. க்யூட்டாக ஸ்வீட்டாக ஹாட்டாக லவ் இஸ் மிக்கோட் நடந்து கொண்டே இருக்குது 2 பேத்துக்கும், ஜிம்மினுக்கும் ஜேகேவும் ஹாப்பி அண்ட் ஜிம்மினும் ஹாப்பி. 2 பேரும் லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஜேகேவோட லைஃபும் ஜிம்மினோட லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி எண்டிங் தான். ஸோ இதோட ஜேகேக்கு ஒன் ஷார்ட் எபிசோடு, இந்த கதை இதோட எபிசோட் முடியுது. ஸோ புதிய எபிசோட் புதிய ஜேகேக்கு எபிசோட் கதையில் பார்க்கலாம். எனக்கு நம்ம டைம் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சார், இங்கிலீஷ். பாய்.